ராஜேஷும் சுரேஷும் ஒரு நாள் பக்கத்து ஊர்ல இருக்க பேய் பங்களா உள்ள போனவங்க யாரும் வெளியே வந்ததே இல்லைன்னு கேள்விப்படுறாங்க. ராஜேஷும் சுரேஷும் அதுக்குள்ள போகலாம்னு முடிவெடுத்து ஒரு நாள் நைட் கார்ல கிளம்புறாங்க. ராஜேஷ் சொல்றான், நான் உள்ள போயிட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை கதவை தட்டுறேன். அப்படி நான் கதவை தட்டலைன்னா நீ போலீஸை கூட்டிட்டு உள்ள வான்னு சுரேஷ் கிட்ட சொல்லிட்டு அந்த பங்களா உள்ள போறான். உள்ள போயிட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை கதவை தட்டுறான். ரொம்ப நேரம் காருக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருந்த சுரேஷ் அவனையே மறந்து தூங்க ஆரம்பிக்கிறான். திடீர்னு சுரேஷ் கண்ணை மூச்சு பார்க்கறான். ரொம்ப நேரம் ஆகியும் ராஜேஷ் வெளியே வரல. கதவு தட்டுற சத்தம் மட்டும் கேக்குது. சுரேஷ் ராஜேஷை கூப்பிடுறான். ஆனா ராஜேஷ் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. ஆனா கதவு தட்டுற சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கு. சுரேஷ் போலீஸை கூட்டிட்டு வர்றதுக்குள்ள விடிஞ்சிடுது. அந்த பங்களா உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. உள்ள ராஜேஷ் தூக்குல தொங்கிட்டு ஆடிட்டு இருக்கான். ராஜேஷோட கால் கதவுல பட்டு சத்தம் கேட்குது. அப்போ நைட் ராஜேஷ் இல்லை, ராஜேஷோட டெட் பாடி தான் கதவு தட்டுற சத்தத்தை கொடுத்துருக்கு.